கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள வாழ்த்துகிறேன். தேவனுடைய வார்த்தை ஜீவ வார்த்தை. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு. அதற்கு ஆதாரமா எடுத்த பகுதி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 14லிருந்து 20 வரைக்கும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். சரியா? நிறைய புருஷர்களும், ஸ்திரீகளும் இயேசு கிறிஸ்துவ நம்புறாங்க. கர்த்தரிடத்தில் சேர்க்கப்படுறாங்க. பிணியாளிகளை என்ன பண்றாங்கன்னா, அதாவது நோய் உற்றவங்கள படுக்கையில கொண்டு வந்து பேதரோட நிழலாவது படணுன்ட்டு அவன் நடந்து வருவாங்க இல்லையா? அந்த வீதியில என்ன பண்றாங்க, வெளியே கொண்டு வந்து வைக்கிறாங்க. நிறைய சுற்றி ஜனங்களும் என்ன பண்றாங்கன்னா, எல்லா இடத்துல இருந்தும் வியாதியஸ்தர்கள், அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்கள எருசலேமுக்கு கொண்டு வராங்க. அவங்கலாம் சுகமாகுறாங்க. அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவங்க கூட இருந்த சதுசேய சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து என்ன பண்றாங்கன்னா, அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையிலே வைத்தார்கள் இருக்கு. ஆனா என்னாச்சு தெரியுமா? கர்த்தர்களுடன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாத்தையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கன்ட்டு எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ அநேக அற்புதங்கள் நடக்குது. ஆனா பொறாமையினால என்ன பண்றாங்கன்னா, சீஷர்கள ஜெயில்ல போடுறாங்க. அதாவது அப்போஸ்தலர்கள. ஆனா தேவனுடைய தூதன் என்ன பண்றாங்கன்னா, அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்து தேவாலயத்தில நின்று இந்த ஜீவார்த்தைகள சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லையா? தூதனே வந்து அவங்கள விடுவிக்கிறாங்க ஜீவ வார்த்தைய சொல்ல. இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் நம்ம கையில இருக்கு. அது ஜீவ வார்த்தை. அது நமக்கு ஜீவனை தருகிற வார்த்தை. இதை நம்ம முதலாவது உணர்ந்து கொள்ளணும். பேதுரு அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அவங்க நிழல்ல கூட அற்புதம் நடக்குது இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருக்காங்கன்னு நம்ம சொல்றோம். அவர் இருக்காரு. ஏன்னா உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்டிலும் உங்களோடு கூட இருக்கிறேன்ட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? அற்புதங்கள் நடக்கணும். நம்ம மற்றவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்க வாழ்க்கையில விடுதலை காணப்படணும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில கர்த்தரை துதிச்சாங்க. அவங்க கட்டும் மட்டும் இல்லை, சுற்றி இருந்தவங்க கட்டும் அவள்ந்தது நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்காங்க. இது ஜீவனுள்ள வார்த்தை. அப்போ இந்த ஜீவ வார்த்தையை நமக்குள்ளே வைக்கிறது நல்லதா? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு பிரியாணி செஞ்சோன்னா நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு கொடுப்போம். எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம், நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்ட்டு. அதாவது நம்மளுக்கு பிடிச்சதை என்ன பண்ணுவோம்? நம்ம ருசி பார்த்ததை மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அப்போ இயேசு கிறிஸ்துவ ருசி பார்த்துருக்கோம் இல்லையா? அது மற்றவங்களுக்கு நிச்சயமாக சொல்லணும் இல்லையா? இது அது மாத்திரம் இல்லை, தேவனுடைய வசனம் ஜீவனுள்ள வசனம். அது மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தால் எப்படி? இன்னைக்கும் இதே வார்த்தை தான் நம்மளுக்கு. நம்ம கர்த்தருடைய வார்த்தையாகி அந்த ஜீவ வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லணும். முதலாவது நம்ம அதை வாசிக்கணும், தியானிக்கணும், கைக்கொள்ளணும். இந்த அன்பை மற்றவங்களுக்கும் சொல்லணும். எந்த அன்பை? தேவனுடைய விலையேற பெற்ற அன்பை. அதனால் நீங்களும் இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருந்தீங்கன்னா, அட்லீஸ்ட் முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஏன்னா கர்த்தர் ரொம்ப நல்லவர். அவரை ருசி பார்த்துருக்கோம். அவரை மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அது மாத்திரம் இல்லை, இந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் நமக்குள்ளே காணப்படும் போது நம்ம வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? சீர்படுத்தி கொடுப்பார், திரும்ப கொடுப்பார். அது ஜீவனுள்ள வார்த்தை. ஏன்னா மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பின தேவனுடைய வார்த்தை இல்லையா? இயேசு கிறிஸ்து லாசருவை வான்னு சொன்னாங்க, வந்தாங்க. அந்த வார்த்தை அடங்கி இந்த வேதாகமத்தை நம்ம வாசிக்கும் போதும் நம்ம வாழ்க்கையில் இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். விசேஷமாக இழந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். அதனால ஒரு நாளும் ஜீவ வார்த்தையை வாசிக்காமல் இருக்காதீங்க, தியானிக்காமல் இருக்காதீங்க, கை கொள்ளாமல் இருக்காதீங்க, மற்றவங்களுக்கு சொல்லாமல் இருக்காதீங்க. ஓகேவா? ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நாளுக்காக வேலைக்கு நன்றியப்பா. இன்னைக்கு உடைய வார்த்தை ஜீவார்த்தையின்படி உணர்ந்து கொண்டோம். ஒவ்வொரு நாள் இதை நாங்கள் வாசிக்கணும், தியானிக்கணும், அதன்படி நடக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லணும். இதை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க. நல்ல பிதாவே, ஆமீன். ஜீவ வார்த்தையை பிறருக்கு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.